வணக்கம் பீப்பிள். ஐம் தேவ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலம் அறியாவல். இது நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவோட எபிசோட் 11. பாடி ஷேமிங், பாடி பாசிட்டிவிட்டி அண்ட் த புல்ஷிட் யூ ஆக்சுவலி நீட் டு டூ. ஸோ how many of you have been body shamed or got comments about your body shape or structure by your parents, relatives, friends, or some random stranger? And எத்தனை பேரு இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கவங்கள பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க? ஆர் நோ சம் ஒன் ஹூ வாய்ஸ் அவுட் லைக் தட், லைக் ஸ்ப்ரெட்டிங் பாடி பாசிட்டிவிட்டி, லைக் மை பாடி மை சாய்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பர்சனை தெரிஞ்சிருக்கும். அப்படி பேசுறவங்கள, யா, ஐ வாஸ் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ வாஸ் ஆர்கியூயிங் வித் பீப்புள் ஹூ பாடி ஷேம் தோஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, எஸ், வி ஆல் ஹாவ் மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். பாடி ஷேமிங் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம ஒல்லியாக இருந்தாலும், குண்டாக இருந்தாலும், ஹைட்டாக இருந்தாலும், குட்டையாக இருந்தாலும், இந்த சொசைட்டியில் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் சைஸ்டு பாடி வச்சுருந்தாலும் இந்த சொசைட்டியில் நீங்கள் எக்ஸப்ஷன் கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் an exceptional society. So before going into the episode, I have a disclaimer. இந்த எபிசோடில் யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு அஃபென்சிவாக இருக்கலாம், ரூடாக இருக்கலாம், சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கலாம். பட் ப்ளீஸ் கன்சியூம் திஸ் அட் யோர் டிஸ்கிரிஷன். திஸ் இஸ் மை ஓன் அன்மாஸ்க்ட் ஒப்பீனியன்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த எபிசோட் கைஸ். லெட்ஸ் ஃப்ரேம் திஸ் எபிசோட் இன் 3 செக்மெண்ட்ஸ். 3 செக்மெண்ட்டாக இந்த எபிசோடை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஒன்று பாடி ஷேமிங், இன்னொன்று பாடி பாசிட்டிவிட்டி, and the third segment is the bullshit people actually need to do. Let's start with body shaming. Body shaming. What is body shaming? இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறது பேசிக்கா ஒருத்தவங்களுடைய உடலை வைத்து, அவங்களுடைய உடல் ஸ்ட்ரக்சரை வைத்து, ஷேப்பை வைத்து, அளவை வைத்து நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள பற்றி சர்க்காசம், ஹியூமர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாடி ஷேமிங் அப்படிங்கிறதுல இருக்கும். இட் இஸ் அப்சல்யூட்லி பீயிங் இன்சென்சிட்டிவ் டு தேர் ஃபீலிங்ஸ். அவங்களுடைய ஃபீலிங்ஸை கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் பாடி ஷேமிங். ஸோ பாடி ஷேமிங் யூஸ்வலாக யாருக்கு நடக்கும்? யாருக்குமே இங்கே பாரபட்சமே கிடையாது. நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், நல்ல பூசின மாதிரி மாடரேட் பில்ட்டாக இருக்கலாம், வளர்த்தியாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஈச் அண்ட் எவ்ரி கைண்ட், என்ன வகையில் நீங்கள் இருந்தாலும், யூ நேம் இட், யூ வில் பி பாடி ஷேம்ட். பட் டு பி ஹானஸ்ட், பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரெகுலரான முறையில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்னு ஐ ஃபீல் லைக் இட். அண்ட் ஈவன் இன் ஒர்க் பிளேசஸ், அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு சர்க்காஸ்டிக்கான கமெண்ட் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. விமன் ஹேப்பன் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் மோர். ஐ திங்க் ஐம் ரைட். So it is a thing. This body shaming is a thing which have been taught to us by our மூதாதையர்கள், நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே. அண்ட் டு அ பாயிண்ட் என்ன அளவுக்கு நமக்கு இதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது கெட்ட விஷயம், இது தப்பான விஷயம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்க முடியாத அளவுக்கு அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, என்னுடைய பாட்டிக்கு வந்து இதெல்லாம் வந்து அவங்களாம் இந்த 1940s பிறந்த ஆட்கள். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சின்ன அளவான சென்ஸ் கூட அவங்களுக்கு வந்து கிடையாது. சென்ஸ் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரிதல் கிடையாது. ஸோ ஷீ ஹேவ் பின் காலிங் மீ இந்த ஓமக்குச்சி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் இந்த தலைநகரம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வடிவேல் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது ஒருத்தரை தூக்கி ஊன்னு போஸ்ட் கொடுப்பார்ல, அந்த கேரக்டரை வந்து என்னை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அதில் வந்து இந்த முடியை சிக்கெடுத்துக்கிட்டு இருப்பார்ல, அதை வந்து சொல்லுவாங்க. பென்சில் மாதிரி ஒருத்தர், ஓமக்குச்சி மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து முடியை சிக்கெடுத்துட்டு இருப்பான்ல, அவன் தாண்டா நீயே அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க. ஸோ எஸ், ஐ எம் தட் பர்சன் ஃபார் ஹர் இப்போ வரைக்கும். அண்ட் ஷீ இஸ் ரியலி ஒரிட் அபவுட் நான் வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஓடிட்டு இருக்கிறதும், அப்புறம் ஜிம்முக்கு போகிறதும், இது வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உடம்பு போட்டு இப்படியெல்லாம் வருத்தணுமா, அவங்க அம்மா உன்னை எப்படி படிக்க வச்சிருக்கு, நீ எல்லாம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணி உடம்ப நீ கெடுத்துக்கத்தான் போற, இப்படின்னு நான் ஒவ்வொரு தடையும் வீட்டுக்கு போகும்போதும் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க. ஷீ இஸ் ரியலி ஃபீலிங் தட் ஆதங்கம். ஏன்பா இப்படி பண்ற, ஏன்பா உடம்ப போட்டு இப்படி வருத்திக்கிற அப்படின்னு அவங்க வந்து உண்மையாவே ஃபீல் பண்ணி அதை வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து புரிதல் இருக்கு. ஓகே, ஸோ திஸ் பாடி ஷேமிங் இருக்குல்ல, இட் கம்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ்.
இது வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கான கமெண்ட்டாவும் வரலாம். என்ட்டலாம் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. லைக், "ஏய் காத்தடிக்கிறா பறந்துறாத" அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்கான கமெண்ட். ஆர் இன்னும் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா வந்து நெறைய பேர் கமெண்ட் எல்லாம் எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியெல்லாம் குண்டா இருந்த அப்படின்னா உனக்கெல்லாம் எப்படி மாப்பிள கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும்? எவனாவது உன்ன கட்டுவானா? அ இப்படி வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஸ்லாப் குடுப்பாங்க. அண்ட் இன்னொரு இந்த ஷார்ட்டரான பீப்பிள்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, "ஸ்டூல் போட்டா கூட எட்டாது போல. ஸ்டூல் வேணா போடட்டுமா?" அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதெல்லாமே வந்து ஸோ வி ஆல் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பாடி ஷேமிங் இன் சம் ஃபார்ம் ஆஃப் அதர், ரைட்? இட் இஸ் ரியலி ஹர்ட்ஃபுல். இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. அண்ட் சிம்ப்ளி சேயிங் தட் நவ்வடேஸ் வந்து பாடி ஷேமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய ஒரு வெல் எஜுகேட்டட் சர்க்கிள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி குறைஞ்சாலும் இன்னும் சர்க்காஸ்டிக் டைப் ஆஃப் கமெண்ட்ல வந்து அந்த பாடி ஷேமிங்க பாஸ் பண்றது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் பீப்பிள் ஆர் யூசிங் இட் வைட்லி நவ்வடேஸ். இந்த சர்க்காஸ்டிக் கமெண்ட்ல பாடி ஷேம் பண்றது. பட் தே திங்க் இட் இஸ் சர்காசம் ஆர் ஹியூமர். அது வந்து தே டோன்ட் நோ இட் வில் ஆக்சுவலி ஹர்ட் அதர் பீப்பிள்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது வி ஆர் எட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு இன்னும் நாளாகும். புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாடி பாசிட்டிவிட்டி, பாடி ஷேமிங் செக்மெண்ட் பார்த்துட்டோம். பாடி பாசிட்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் பாடி பாசிட்டிவிட்டி? இந்த பாடி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஃப்ரம் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அக்செப்டிங் அண்ட் அட்வொகேட்டிங் ஃபார் பீப்புளை வந்து பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து அட்வொகேட் பண்ணுறது அண்ட் அக்செப்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அட்வொகேட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ அட்வொகேட்டிங் ஃபார் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க உடம்பு வந்து அது என்ன வகையில் இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குரிய மனப்பான்மை இருக்கணும். நாட் சேஞ்சிங் irrespective ஆஃப் தேர் பாடி டைப், ஹவு லீன், ஃபேட், ஷார்ட் ஆர் டால் தே ஆர். அது எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குரிய மனப்பான்மை வரணும். தட் இஸ் பாடி பாசிட்டிவிட்டி. ஸோ உங்களுடைய பாடி டைப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், irrespective ஆஃப் இட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேப். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லேர்ன் டு அக்செப்ட் யுவர் பாடி அண்ட் லிவ் ஹாப்பிலி வித் யுவர் பாடி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தவங்க உங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு அடுத்து கவலைப்பட்டுக்கலாம். முதல்ல நீங்க உங்களுடைய பாடிய என்ன மாரி இருக்கோ, அத அப்படியே அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து மத்தவங்களுடைய கமெண்ட் எல்லாம் வந்து உங்கள பாதிக்கணும். ஸோ அடுத்தவங்க வந்து கமெண்ட் பண்ற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷா கமெண்ட் பண்றாங்க அப்படின்லாம் வந்து சொல்லுவோம்ல. பீப்பிளுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஹார்ஷா இருக்கும் அப்படின்னா, அத நீங்க என்ன அளவுக்கு ஹார்ஷா எடுத்துக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த கமெண்ட் எல்லாம் வந்து ஹார்ஷா இருக்கும். சேம் கோஸ் வித் வாட்டெவர் கைண்ட் ஆஃப் புல்ஷிட் தே டாக் அபௌட் யூ. ஓகே. ஹால்ஃப் ஆஃப் த ப்ராப்ளம் பீப்பிள் காஸ் பண்றாங்கல்ல நமக்கு, அது எல்லாமே வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். ஓகே. இந்த பாடி பாசிட்டிவிட்டி இல்லாதனால, பாடி ஷேமிங் அதிகமா நடக்கிறனால பீப்பிள் ஹேவ் டெவலப்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்றதுல ஆரம்பிச்சு நிறைய பேர் இந்த பாடி ஷேமிங், நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ்னால சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் என்ன அளவு உங்கள வந்து பாதிக்குது அப்படிங்கிறது முழுமையா உங்ககிட்ட தான் இருக்கு. ஓகே. ஸோ பாடி பாசிட்டிவிட்டி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாடி இருக்கு. அண்ட் தேர் இஸ் நோ ஒன் செட் டெஃபனிஷன் ஃபார் அ பர்ஃபெக்ட் பாடி டைப் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே கிடையாது. அதை தான் வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாவ் அ ஸ்பெசிஃபைடு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்து அவங்களுடைய பாடிக்கு தனியான ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அது ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து இண்டிவிஜுவலா வேரி ஆகும். ஸோ சம் பீப்புள் சஃபர் ஃப்ரம் ஒபிசிட்டி டியூ டு ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ்னால வந்து நிறைய பேர் ஒபீஸா இருக்கலாம். ஜெனட்டிக்ஸ்னால நிறைய பேர் வந்து ஒல்லியாவே இருக்கலாம். ஸோ இந்த ஒபீஸா இருக்கவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ்னால அவங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை சாப்பிடுற அளவுக்கு கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனா எதுவுமே சாப்பிடல அப்படின்னாலும் தானா வந்து வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்களால அத கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அண்ட் த அதர் எக்ஸ்ட்ரீம்ல இருக்க பீப்பிள்லாம் வந்து பீப்பிள் ஹூ ஆர் லைக் மீ, ஹூ ஈட் லைக் மேனியாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள் டு கெயின் வெயிட் இன் த லாங் ரன். ஸோ நான் என் பாட்டிக்கிட்ட போய் எப்படி புரிய வைக்க முடியும் சொல்லுங்க? நான் வந்து நார்மலா ஒருத்தவங்க சாப்பிடுறத விட நான் இன்னொரு மடங்கு அதிகமா தான் சாப்பிடுறேன். ஆனா இருந்தாலும் என்னால வந்து விசிபிளா வெயிட் கெயின் பண்ண முடியல அப்படிங்கிறத என் பாட்டிக்கு என்னால புரிய வைக்க முடியல. ஸோ இத புரிஞ்சுக்கிறதுக்கு வி நீட் அ காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சயின்ஸ் அண்ட் கல்ச்சர். அண்ட் இன் அவர் சொசைட்டி நாட் மெனி பீப்புள் ஹேவ் த இன்டெலெக்சுவல் எபிலிட்டி டு டூ இட்.
ஸோ, நீங்க வந்து ஒருத்தவங்க இந்த பாடி ஷேமிங், இந்த பாடி பாசிட்டிவிட்டி உடம்பை பத்தி வந்து யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியல அப்டின்னா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. ஸோ ஜஸ்ட் ரியலைஸ் தட் அவங்களுக்கு அந்த லெவல்ல தான் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இருக்கு அப்டிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல சிம்பிளா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. தற்குறி. ஸோ புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் இன்டெலெக்சுவல் எபிலிட்டி இருக்கு. அண்ட் நவ் லெட்ஸ் கெட் இன்டு திஸ் ஆக்சுவல் புல்ஷிட் that most of us miss out and most of us need to follow. Yes, body shaming is not good. Yes, body shaming is insensitive to other people's feelings. Yes, body positivity is needed in our society. Yes, body positivity will help people who feel inferior because of their body. Inferior feel பண்றவங்கள help பண்ணும் body positivity. But is it really good for us? Let me ask you some questions. ஒருத்தவங்க வந்து ஜெனடிக்ஸ்னால ஒபீஸா இருக்காங்க, குண்டா இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க ஜெனடிக்ஸ்னால குண்டா இருக்காங்க அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா? 1 அண்ட் ஒரு மனிதனாக இருந்தால் அவங்களுடைய பாடி வெயிட்ட உங்களால வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். ஓகேவா? உங்களுடைய பாடி வெயிட்ட வச்சு உங்களால ஒரு புஷ் அப் இல்ல ஒரு புல் அப் ஏதோ ஒண்ணு எடுக்க முடியல. உங்களோட பாடி வெயிட்ட உங்களாலே மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணி இந்த பாடி பாசிட்டிவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்டு வேர்ல்டு இருக்கு. இத அக்செப்ட் பண்ணிக்கணும். இது நார்மல்னு நினைக்கிறீங்களா? ஸோ லெட் மீ ஆஸ்க் திஸ் இன் அ டிஃபரண்ட் வே. இப்போ ஒருத்தர் வந்து 120 கிலோ இருக்காங்க. அவங்க வந்து நான் 120 கிலோ இருக்கேன். என்னோட ஜெனடிக்ஸ்னால நான் வந்து இப்படி ஒபீஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத மாத்துறதுக்கு அவங்க எதுவுமே பண்ணாம, அவங்களால ஒரு 2 கிலோமீட்டர் கூட வாக் பண்ண முடியல தொடர்ந்து அப்படின்னா, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அத அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் ஒருத்தர் 40 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 40 கிலோ இருக்கவங்க, அவங்களால அவங்களுடைய பாடி வெயிட்ட ஹேண்டில் பண்ணி ஒரு புஷ் அப் கூட எடுக்க முடியல அப்படின்னா, அத பாடி பாசிட்டிவிட்டில அக்செப்ட் பண்ணிக்கணும். இது நல்லது தான். ஓகே தான். அவங்களால எடுக்க முடியலன்னா என்ன பரவால்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆர் ஒரு 22 வயசு ஆள் 2 மாடிக்கு படிக்கட்டு ஏறி வந்ததுக்கப்புறம், மினி ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாரி மூச்சு விட்டு, "ஐய்யய்யோ! முடியல" அப்படின்னு சொல்ற விஷயம் பாடி பாசிட்டிவிட்டின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இட் இஸ் நாட் ஓகே அண்ட் இட் இஸ் நாட் ஃபக்கிங் நார்மல். ஸோ நம்மளுடைய உடம்பு நம்மகிட்ட இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த உடம்பு ஒரு சர்டைன் வழியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. முன்னைய காலத்துல இருந்து இந்த பாடி ஷேமிங் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, எவல்யூஷன் நடக்க நடக்க மனிதர்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய பாடி ஒரு சர்டைன் ஷேப்ல இல்ல. அப்படி சர்டைன் ஷேப்ல இல்லாம நம்ம அத ஸ்டிமுலேட் பண்றதுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கோம் அப்படின்னா, அது நம்மளுடைய உடம்புக்கு நல்லது இல்ல அப்படிங்கிறத மனிதர்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லது இல்லன்னு தெரிஞ்சு, அத அப்படியே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, அது டீகிரேட் ஆயி கொஞ்ச நாள்ல இட் வில் ஃபெயில். இட் வில் ஃபெயில் யூ வித்தவுட் யூ நோட்டிசிங். இந்த இடத்துல தான் பாடி ஷேமிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஆஸ் எவல்யூஷன் ஹேப்பன்ட், நம்மளுடைய பியூட்டிஃபுல் வாட் இஸ் பியூட்டிஃபுல் அந்த எபிசோட்ல வந்து வி வுட் ஹவ் டோல்ட் எதுக்காக வந்து இந்த அழகு, இது அசிங்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய எவல்யூஷன்ல அப்படின்னா, நீங்க கிளீனா இல்ல அப்படின்னா உங்ககிட்ட நோய் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய குகைவாழ் மக்கள்ல இருந்து அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, அதனால தான் வந்து நீங்க கிளீனா இல்ல, நீட்டா இல்ல அப்படின்னா மனிதர்களை வந்து தள்ளி வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது சேம் சிச்சுவேஷன் தான் இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிற இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய உடம்ப வந்து ஒழுங்கா கேர் எடுத்துக்கல அப்படின்னா, அது மல்டிபிள் வேஸ்ல உங்கள ஃபெயில் பண்ணும் அப்படிங்கிறதுல தான் இருந்து பாடி ஷேமிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் பிளேம் அவர் சொசைட்டி, என்விரான்மெண்ட், இந்த ஃபாஸ்ட் ஃபுட், மாடர்ன் வேர்ல்டு, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையுமே வந்து யூ கேன் பிளேம் ஹவு மச் எவர் யூ வாண்ட். பட் அல்டிமேட்டா உங்க உடலினுடைய ஃபேட், விதி உங்க கையில தான் இருக்கு. நம்மளுடைய உடம்ப வந்து ஒரு டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது ஒரு கோவில். இந்த கோயில நீங்க அட்மோஸ்ட்டா வொர்ஷிப் பண்ணணும். லெட்ஸ் லுக் அட் இட் ஃப்ரம் அ சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்க வந்து அண்டர் வெயிட்டா இருக்கீங்க, இல்ல ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்க ரொம்ப குண்டாவே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஈவென்ச்சுவலா உங்களுக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்றாங்கல்ல, சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக்கு, மூட்டு வலி, முதுகு வலி, ஆர்த்தடிஸ், ஸ்ட்ரோக் எல்லாமே வர்றதுக்கு உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ லெட் மீ ஸ்டேட் இட் லைக் திஸ். இஃப் யூ ஆர் பீயிங் ஓவர் வெயிட், ஒபீஸ் அண்ட் சேயிங் தட் எனக்கு வந்து என்னுடைய உடம்பு பிடிச்சிருக்கு, நான் வந்து யாருக்காகவும் என்னுடைய வெயிட்ட குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு முட்டாள். ஏன்னா ஈவென்ச்சுவலா யூ ஹேவ் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் பிபி, சுகர், ஸ்ட்ரோக் அண்ட் எப்ப வேணாலும் நீங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
அண்ட் உங்களுடைய ஃபுட் ஹேபிட் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னா, இட்ஸ் ஈவன் வொர்ஸ். நீங்க எப்ப வேணாலும் சாகுறதுக்குரிய பாசிபிலிட்டில இருக்கீங்கன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் பீயிங் ஓவர் வெயிட். அண்ட் சே அனதர் எக்ஸாம்பிள். இஃப் யூ ஆர் பீயிங் அண்டர் வெயிட் ஆர் ரொம்ப ஒல்லியா இருந்துட்டு, சேயிங் தட் ஐ லைக் மை பாடி. எனக்கு வந்து என்னோட உடம்பு இப்படி புடிச்சிருக்கு. நான் வந்து வெயிட் கெயின் பண்ண மாட்டேன். நான் எக்ஸர்சைஸ் வந்து பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்களும் இருக்கிறதிலே பெரிய முட்டாள். ஏன்னா ஈவென்ச்சுவலா உங்களுடைய உடம்பு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, உங்களுடைய போன்ல இருக்க டென்சிட்டி எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். உடம்புல வெயிட் இல்ல, உங்க வெயிட் ஏறுறதுக்கோ, இல்ல உங்களுடைய உடம்ப ஸ்ட்ரெயின் பண்றது, ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு நீங்க எதுவுமே பண்ணல. போன ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா, உங்க போன் அதோடைய டென்சிட்டிய இழக்க ஆரம்பிக்கும். போன் டென்சிட்டி இழந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். சுகர் வரும். உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகும். மசில் லாஸ் ஆகும். இந்த மாரி பல வகையான பிரச்சனைகள் வரும். யூ கெட் இட்? ஸோ இட் டசன்ட் மீன் நீங்க வந்து பாடி பில்டிங் பண்ணணும். பார்க்கறதுக்கு வந்து பாடி பில்டிங் பண்ணி பார்க்கறதுக்கு ரித்திக் ரோஷன் மாரி சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு இருக்கணும். இல்ல கிருத்தி சனோன் மாரி சிக்ஸ் பேக் வச்சுட்டு இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இட் மீன்ஸ் தட் யூ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் யுவர் பாடி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அண்ட் அத வந்து நீங்க ஊட்டி வளர்க்கணும். அக்கார்டிங் டூ இட்ஸ் நீட்ஸ். அத தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம். ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஜெனடிக்ஸ எவ்வளோ வேணாலும் ப்ளேம் பண்ணலாம். பட் யூ கேனாட் எஸ்கேப் த புவர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் யூ ஆர் கோயிங் டு மேக். சேயிங் தட் இது வந்து பாடி பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் ரொம்ப கேவலமான லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை யாராலையுமே மாத்த முடியாது. ஸோ த கீ பாயிண்ட் ஹியர் இஸ் உங்களுடைய ஜெனடிக்ஸ உங்களால மாத்த முடியும். இஃப் யூ பிளேம் த ஜெனடிக்ஸ் அண்ட் கீப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங், இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருந்து சாக போறீங்க. யூ ஹேவ் த பவர் டு சேஞ்ச் இட். யூ ஜஸ்ட் டோன்ட் ஹேவ் த ஃபக்கிங் வில் பவர் அண்ட் டிசிப்ளின் டு டூ இட். உங்களுடைய உடம்பு மட்டும்தான் இந்த உலகத்திலே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிகிற ஒரே விஷயம். அண்ட் தட் இஸ் டு இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் இட். சி இப்போ உங்களுக்கு ஹெல்த் இருக்கு அப்படின்னா, நீங்க 1000 விஷயங்கள் வேற வேற விஷயங்கள் எத வேணாலும் விஷ் பண்ணலாம். எனக்கு அது வேணும், இது வேணும், நான் இப்படி இருக்கணும், அங்க போணும், இங்க போணும், எத வேணாலும் யோசிக்கலாம். ஆனா, உங்களுக்கு ஹெல்த் இல்ல அப்படின்னா, உங்களால ஹெல்த்த தவிர வேற எத பத்தியுமே யோசிக்க முடியாது. இப்போ இங்க உங்களால எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா, எந்திரிச்சு நடக்க முடியணுங்கிறது மட்டும் தான் உங்களுடைய யோசனையாவே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ லெட் மீ ஃபினிஷ் திஸ் வித் அ வேர்ஸ் ஃப்ரம் திருமந்திரம் பை திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. லெட் மீ சே இட் அகைன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே மீன்ஸ் தட் ஐ நர்ச்சர்ட் மை பாடி, thus ஐ நர்ச்சர்ட் மை சோல். உங்களுடைய பாடி வீக்கா இருந்தா உங்களுடைய மைண்டும் வீக் ஆகும், டல் ஆகும், அன்ஸ்டேபிள் ஆகும். ஒன்லி இஃப் யூ ப்ராப்பர்லி டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, யூ கேன் ஹாவ் அ ஹெல்த்தி அண்ட் கிளியர் மைண்ட். இவ்வளோ தூரம் எபிசோடை கேட்டதற்கு நன்றி. அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.